ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூப்ல ஒரு முக்கியமான டிப்ஸ் சொல்ல போகிறேன். அது என்னன்னா, புதுசாக ரிலீஸ் ஆன படத்தையோ இல்லை அந்த படத்தோட ஒரு சின்ன கிளிப்பையோ நம்மளோட வீடியோவில் யூஸ் பண்ணி போடலாமா கூடாதா, அப்படி போட்டால் எதுவும் பிரச்சனை வருமா வராதாங்கிறது தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்லி தர போகிறேன். அதெல்லாம் பார்க்கறது முன்னாடி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ கிளிக் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ போகலாம். சரி, ஓகே கைஸ், புதுசாக ரிலீஸ் ஆன படத்தை யூடியூப்ல அப்லோட் பண்ணாலோ இல்லை அந்த படத்தில் ஒரு சின்ன கிளிப்ஸும் உங்களோட வீடியோவில் யூஸ் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணாலோ கண்டிப்பாக உங்களுக்கு காப்பீட் செய்ய கொடுக்க தான் செய்வாங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயத்தில் நிறைய டவுட் இருக்கு தான் செய்யுது. இருந்தாலுமே யாருமே இந்த விஷயத்தை பற்றி பெருசாக தெரிஞ்சுக்காம இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டுட்டு நிறைய காப்பீட் ஸ்ட்ரைக் வாங்கிக்க தான் செய்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து நிறைய ஸ்ட்ரைக்ஸ் வாங்கிட்டு அவங்களோட சேனலே டெர்மினேஷன் பண்ணிக்கிறாங்க. புதுசாக ரிலீஸ் ஆன படத்தை நீங்கள் என்னதான் எடிட் பண்ணி போட்டாலுமே சரி, அந்த வீடியோவில் வந்து நீங்கள் இருக்கிற மாதிரி உங்களோட ஓன் ஃபேஸ் கட்டை காட்டி போட்டாலுமே சரி, உங்களோட ஓன் வாய்ஸ் ஓவர், உங்களோட ஓன் ரியாக்ஷன் கொடுத்து போட்டாலுமே சரி, உங்களோட ஓன் எக்ஸ்பிரஷன் காட்டி போட்டாலுமே சரி, அந்த படம் புதுசாக ரிலீஸ் ஆன படமாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு காப்பீட் ஸ்ட்ரைக் கொடுக்க தான் செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் யூடியூப்ல ஃபேர் யூஸ் பாலிசின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த பாலிசி படி நீங்கள் 5 செகண்டுக்குள்ள எந்த காப்பீட் ஸ்ட்ரைக் மெட்டீரியல் யூஸ் பண்ணி போட்டாலுமே அதுக்கு யாருமே காப்பீட் ஸ்ட்ரைக் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கவும் கூடாது. அதுக்கு நீங்கள் வந்து அந்த பாலிசியை யூஸ் பண்ணி நீங்கள் புதுசாக ரிலீஸ் ஆன படத்தை போட்டாலும் சரி அதுக்கு காப்பீட் ஸ்ட்ரைக் கொடுக்க செய்வாங்க. ஏன்னா இந்த பாலிசி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பழைய படத்துக்கு மட்டும்தான். பழைய படத்தோட கிளிப்ஸு, அந்த மியூசிக்ஸு, சாங்ஸு இது மட்டும்தான் உங்களால் 5 செகண்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே காப்பீட் ஃப்ரீயாக யூஸ் பண்ணி போட முடியும். அதை விட்டு நீங்கள் புதுசாக ரிலீஸ் ஆன படத்தை, இப்போ தேட்டரில் ஓடிட்டு இருக்கிற படத்தை, அதுவும் நல்லா ட்ரெண்டிங்காக வைரலாக போயிட்டு இருக்கிற படத்தை நீங்கள் வந்து 5 செகண்டுக்குள்ளே யூஸ் பண்ணி போட்டாலுமே சரி, அந்த படம் புது படமாக இருந்தால் அந்த பாலிசி வந்து ஒர்க்கே ஆகாது. கண்டிப்பாக உங்களுக்கு காப்பீட் ஸ்ட்ரைக் கொடுக்க தான் செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களில் நிறைய பேருக்கு இந்த ஒரு சந்தேகம் வந்திருக்கு. என்னென்னா, இப்போ வந்து நிறைய பேர் உங்களோட சேனல்ஸில் புதுசாக ரிலீஸ் ஆன படத்தை போட்டுருக்காங்களே, அவங்களுக்கு வந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வரலையே, இப்போவும் உங்களோட சேனல்ஸில் அந்த வீடியோலாம் ஓடிட்டு தானே இருக்குது, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அது காரணம் வந்து அவங்களோட சேனல்ஸில் இப்போயும் அந்த வீடியோ ஓடுதுன்னா அதுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து பிரச்சனை வராமல் இருக்க போதுன்னு வந்து அர்த்தம் இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்களோட வீடியோவே இன்னும் அந்த வீடியோவோட ஓனர் வந்து இன்னும் பார்க்கல, அதனால தான் அந்த ஓனர் வந்து இன்னும் காப்பீட் ஸ்ட்ரைக் கொடுக்கலன்னு அர்த்தம். மற்றபடி கடைசி வரைக்கும் இதே மாதிரி ரொம்ப நாள் அந்த வீடியோ வந்து ஓடுதுலாம் அர்த்தம் இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து புதுசாக ரிலீஸ் ஆன படத்தை போட்டு கொஞ்ச நேரத்தில் யூடியூபை கண்டுபிடிச்சி சொல்லிடும் அந்த ஓனருக்கு, இந்த மாதிரி புதுசாக ரிலீஸ் ஆன படத்தோட கிளிப்ஸோ அந்த வீடியோ வந்து போட்டிருக்காங்கன்னு வந்து யூடியூபே அந்த வீடியோட ஓனருக்கு சொல்லிடும். அப்படி சொல்லிட்டு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஓனரால் உங்களுக்கு வந்து காப்பீட் ஸ்ட்ரைக் கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி காப்பீட் ஸ்ட்ரைக் கொடுத்தா கண்டிப்பாக உங்களோட சேனல் டெர்மினேஷன் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எந்த விதத்துலையுமே இந்த மாதிரி புதுசாக ரிலீஸ் ஆன படத்தோட ஒரு சின்ன கிளிப்ஸ் கூட உங்களோட வீடியோவில் வந்து யூஸ் பண்ணி போடாதீங்க. அப்படி ஒரு வேளை அந்த வீடியோட ஓனர் உங்களோட வீடியோ பார்த்து உங்களுக்கு காப்பீட் ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க அப்படின்னா, அது 1க்கு 3 ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக யூடியூப் உங்களோட சேனல் வந்து டெலிட் பண்ணி விட்டுருவாங்க. அப்படி டெலிட் பண்ணால் அந்த ஒரு சேனல் மட்டும் டெலிட் ஆகாது. அந்த சேனல் மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அது எந்த அக்கௌண்ட்டில் மானிட்டைசேஷன் ஆயிருக்கோ அந்த அக்கௌண்ட்டோட லிங்காக இருக்கிற மற்ற சேனலையும் வந்து சேர்த்து டெலிட் பண்ணி விட்டுருவாங்க. அந்த சேனல் வந்து ஒரு 3-4 சேனலில் இருந்தாலுமே சரி, காப்பீட் ஸ்ட்ரைக் வாங்காமல் இருந்தாலுமே சரி, இந்த ஒரு சேனல் வந்து காப்பீட் ஸ்ட்ரைக் வாங்கி டெல்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த சேனலோட சேர்த்து மற்ற சேனலுமே சேர்த்து வந்து டெலிட் பண்ணி விட்டுருவாங்க. இதுக்கு பேர் தான் வந்து லிங்க்டு டெர்மினேஷன் சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். அதாவது காப்பீட் ஸ்ட்ரைக் வாங்கி டெலிட் ஆகிருக்க இந்த ஒரு சேனல் மட்டும் டெலிட் ஆகாது, இந்த சேனலோட வந்து லிங்காக இருக்கிற மற்ற சேனலுமே வந்து சேர்த்து வந்து டெலிட் பண்ணி விடுறதுக்கு பேர் தான் லிங்க்டு டெர்மினேஷன் சொல்லுவாங்க. ஸோ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுருக்கு நம்புகிறேன். ஒருவேளை நீங்கள் வந்து உங்களோட சேனல் மானிட்டைசேஷன் ஆகாமல் இருந்தாலோ, இல்லை நீங்கள் வந்து டைம் பாஸ் வீடியோ போடுற ஆளாக இருந்தாலோ, இல்லை மற்றவங்களோட கண்டென்ட் எடுத்து போடுற ஆளாக இருந்தாலோ, இந்த மாதிரி வந்து சேனல் டெலிட் ஆனாலும் வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு பெருசாக எந்த ஒரு லாஸும் இருக்காது. இதே நீங்கள் வந்து ஓன் கண்டென்ட்டாக போட்டு ஓன் எஃபோர்ட் போட்டு நீங்கள் வந்து ஓன் கண்டென்ட்டாக போடுற ஆளாக இருந்தால், நீங்கள் வந்து ஒரு கஷ்டப்பட்டு மானிட்டைசேஷன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சேனல் டெலிட் ஆனிச்சுன்னா அது வந்து உங்களுக்கு பெரிய லாஸ் ஆகிடும். திருப்பி உங்களுக்கு வந்து யூடியூப் சேனல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கிற அந்த இன்ட்ரெஸ்டே போயிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஆசைக்காக கூட நீங்கள் வந்து புதுசாக ரிலீஸ் ஆன எந்த ஒரு படத்தையும் வந்து நீங்கள் போட்டுறாதீங்க. ஒரு சின்ன கிளிப்பை கூட போட்டுறாதீங்க. கண்டிப்பாக வந்து காப்பீட் ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. ஒரு விலாகாக நீங்கள் வந்து எதாவது தேட்டருக்கு போய் அது சும்மா ஒரு விலாகாக எடுத்து போட்டாலுமே சரி, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து காப்பீட் ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. ஸோ வந்து புதுசாக ரிலீஸ் ஆன எந்த ஒரு படத்தையுமே சரி, ஒரு சின்ன விலாகாக சின்ன கிளிப்பாக கூட உங்களோட வீடியோவில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி போட்டுக்கூடாது. அப்படி போட்டால் கண்டிப்பாக காப்பீட் ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. 3 ஸ்ட்ரைக் வந்து உங்களோட சேனல் டெர்மினேஷன் ஆகும். அப்படி வந்து டெலிட் ஆனிச்சு அப்படின்னா அந்த ஒரு சேனல் மட்டும் இல்லை, அந்த சேனலோட லிங்காக இருக்கிற மற்ற சேனல் வந்து சேர்த்து வந்து டெர்மினேஷன் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ புரிஞ்சுக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் கூட நீங்கள் வந்து புதுசாக ரிலீஸ் ஆன எந்த ஒரு படத்தோட கிளிப்பை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணி போட்டுறாதீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கு நம்புகிறேன். ஓரளவுக்கு வந்து கிளாரிட்டி கொடுத்துருக்கு நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்புகிறேன். இதில் வந்து உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் தாராளமாக வந்து கமெண்ட் பண்ணுங்க guys. சரி, ஓகே, இந்த வீடியோவில் அவ்வளோ தான். நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.